என்னைக்கு கூட்டு போறீங்க உங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும்? வருத்தமா சொல்ற. இல்ல, நார்மலா தான் கேக்குறேன். 7 மாசம் எடுத்து வச்சுட்டு தான். எதுக்கு கூட்டு போயிட்டு அங்க தச்சாலாவது அங்க இருக்கவங்க எல்லாம் பார்ப்பாங்கல்ல. அது என்ன 2 தைக்க கூடாதுன்னு தச்சுக்கலாம். ஓகே ஓகே. வருத்தப்படாதடா. நான் ஏன் வருத்தப்பட போறேன்? போதும் விட்டு அவங்க. யாரையும் புடிச்சு வச்சிடலாம். இல்ல. ஸ்டார்ட் பண்ண போறேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, இனிமேல் அங்கதான் வேலை. கிளினிக் இல்ல, அது இது பண்ணியாச்சு. மெடிக்கல் ஷாப்ல அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு மாறியாச்சு. அது அவங்களோட அந்த கேம் சென்டரா மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ரேக்ஸ் அந்த பொருளை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. அவன் கிளம்புறதுக்கு முடிச்சு போகணும் பார்க்குறானா? அங்க போறதுக்கு எல்லாத்தையும் முடிக்கணும்னு பாக்குறாரு. அவள் போய் ஹாஸ்பிட்டல் தந்துட்டு அதுக்கு எதுவும் இனாகரேஷன் பூஜைலாம் பண்ணாமல பண்ண போறீங்க? அதான் அப்பயே பண்ணியாச்சு இல்ல மாமா, அது போதும். அதான் பொதுவாக தான் வச்சுட்டோமே. இன்னும் ஆஃபீஸ்க்கு நீங்க வச்சீங்களா? இல்லைல்ல. சரி, விளக்கு ஏத்திட்டு. வேண்டாம் மாமா, சும்மா சும்மா ஒரே ஃபெஸ்டிவலா இருக்கு, வேண்டாம். சரி அப்படி பண்ணுங்க. ஓட்டி பண்ணியாச்சுல. கொஞ்சம் முடிக்கணும்னு சொன்னானே. அதெல்லாம் பரவாயில்ல, முடிச்சிருவாங்க. அந்த இடத்துக்கு நமக்கு வேலை இல்லை. ஷாப்பிங் முடிச்சு இது இன்னும் கொஞ்சம் வாங்கணுமா? ஊருக்குலாம் போகிறதுனால வாங்குறா போல. வர சொல்ல இருட்டுறதுக்குள்ள அப்பதாச்சும் பண்ண எவ்வளோ நேரம் வெளியே இருக்கும். சொல்லிட்டேன். பண்ணா சரி. உன்னை விட்டு போயிட்டாங்க. புருஷன் கூட போயிருக்கா. சரி சரி. எல்லாம் முடிச்சுலாம் அம்மா கிளம்ப ஊருக்கு. கல்யாண வேலை இருக்கிறக்கு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அது மாப்பிள்ளை தான் பார்க்க போறாரு. ஆமாம், ஆனால் காசு நாங்கள் தான் கொடுப்போம்னு சொல்லி மிரட்டி வச்சுட்டோம். ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் பார்க்குறாரு. அப்படின்னா சரி, சீக்கிரம் புக் பண்ணுங்க. சரி நான் சொல்கிறேன். சரி, நான் ரூமுக்கு போறேன். சரி கொண்டாடி, அதிசயமாக வரேன்றா. நீங்க பேசுங்க, நான் போறேன். ஊருவேன். இல்ல, அது என்ன பசிக்குது. நான் போய் காஃபி போட்டு கொடுக்க போறேன். பாதம் பால்? அதெல்லாம் கிடையாது. பாரு 1/2 எல்லாம் ஃபுல்லா குடிக்கிறதா இருந்தா சொல்லுங்க. காஃபி குடிச்சிட்டு உடனே பாதாம் பால் என்னால குடிக்க முடியாது. சரி, பாதம் பாலே குடிக்கலாம். நானே காஃபி குடிக்கணும் போல இருக்குன்னு குடிக்க போறேன். எனக்கும் பாதம் பால் வேணும்ல. நீங்க மொத்தம் குடிங்களா? சார் ப்ளீஸ். காஃபி குடிச்சிட்டு அது 1 சிப் பண்ணா கூட டேஸ்ட் போயிடும்பா. சரி, நீ காஃபி குடி, எனக்கு எதுவும் வேண்டாம். காஃபியே வேணாம் சாமி. இல்லை இல்லை, நீ காஃபி குடி, நான் ஒன்றும் சொல்லலை. 1 சிப் குடிக்கிறேன், குடிங்க. நான் அதுக்கப்புறமே காஃபி குடிச்சுக்கிறேன். சரி. பேசாதீங்க. ஏன் இப்படிலாம் சொல்கிறேன்? எல்லாத்துக்கும் இடம் கூட குடிச்சாதான் நல்லா இருக்கு. அப்பதான் குடிச்ச மாதிரியே இருக்கு. இருக்கும் இருக்கும். பழகிட்டேன்ல. சும்மாவே பழகுவாரு. காஃபி டீ குடிக்கிறீங்க? இப்போ நல்லா குடிச்சு. ஃபில்டர் இருக்கு பாரு. வீட்லயாமா? இல்ல இங்கதான் இருக்கு. ஓகே மாமி, நான் போய் ஃபில்டர் காஃபி போட்டுக்கிறேன். குழந்தைக்கு ஏதாவது போட்டு கொடு. ஒரு பாதாம் பால் கேட்டார், அதையும் போட்டு வந்துடுறோம். சரி போய் குடி. ஸ்நாக்ஸ் டப்பால ஏதாவது ஏதாவது வேணாச்சா? வேண்டாமா, காஃபி தான் குடிக்கணும் போல இருக்கு. சரி போய் குடி. ஓகே. வந்து ஹெல்ப் பண்ணுவா? வராம இருக்கதா பெரிய ஹெல்ப்பு. ஃபோன் பண்ணும்போது வாங்க, அப்போ வந்து குடிப்பீங்க. ஓகே. வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். வேண்டாம், இதை குடிச்சிட்டே போகலாம். எதில் சேட்டை தெரியும். இல்லை அப்புறமா இது. ஆமா, அப்படி. ஓகே ஓகே. சரி, இன்னும் 4 நாள் இருக்குல்ல. இன்னும் வீட்டுக்கு 2 நாள் போயிட்டு வரும். இன்னும் கற்றுவோம். வேறு வந்திருக்காங்க, சாமான்லாம் வந்திருக்கோம், அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வரோம். நாங்களும் வரோம் மாமா. காலையில வந்துட்டு சாயந்தரம் வந்துடுறோம். அது உங்களுக்கு பேர் இருக்குமே. பரவாயில்ல, வரும். எடுத்து கொடுத்தா அவங்க கொஞ்சம் வசதியா இருக்கும். 2 வீடு இது பண்ணோம்ல. நாங்க பேச வரைக்காத ஆள் இருக்கோம். ஏங்க பண்ண நல்லா இருக்கும்ல. இன்னும் அந்த மாதிரி திட்டம் போட்டு. சரி, போடல. எல்லாம் பார்த்து பண்ணிட்டு வாங்க, நாங்கள் அப்புறமா வரோம். சரிப்பா. என்ன வாங்க. ஒன்றும் தேவையில்ல. இப்போ வர மாட்டீங்க? மாட்டேன் மாட்டேன். நடிக்கிறேன், யோசிச்சு சொல்லு. முடியாது, போமேன். இதானே சொல்ற? இதுக்கு என்ன ஆள் வாடகை விட்டா சொல்லுவாங்க? அப்புறம் உங்க இஷ்டமா. பரவாயில்லைங்க. ஓகே, தட்ஸ் நாட் ப்ராப்ளம். ஓகே. பாரு, ஏய் என்ன கோமா இருக்க? கோமா இல்லையப்பா. என்ன பார்க்கணும்? டைம் இல்ல. பாருலாமா, பாருமா. முடியாது. என்ன ஒரே சுத்தா குடிச்சு. ஏடி, மாடிக்கு போட்டு கிச்சன்ல வந்து உட்காந்துருக்கீங்க. யாரும் வரல, அதான் நான் வந்தேன். கூட கிச்சன்ல இருக்கிறது நல்லா தான் இருக்கும். நீ எல்லாம் கத்துவியே, சான்ஸ் கிடைக்க முடியுவாங்களா என்ன? இருந்துருங்கன்னு. முடியாது. ஆமா, இவருக்கு எல்லாம் முடியாது. ஆமா முடியாது. நாளிலேருந்து ஓடிடுவீங்க. பில்த்து பிடிச்சி வைக்கிறதுக்கே முடிஞ்சிடும். அந்த டயர்ட் இருக்குங்க. இப்பெல்லாம் எங்க சொல்ற, ரொம்ப பண்றீங்க. சொல்றது இல்ல, என் கூட போனதான் டயர்ட் வந்துருமே. வச்சிடுவேன். தெரியுமே என்னென்ன இதான் பண்ணணும். ஆமா, அவர் அப்படி ஏதாவது பண்ணிட்டாலும் ரொம்ப பண்றீங்க, பார்த்துக்கோங்க. அப்படிதான் பண்ணுவேன்.
நான் கடிச்சிருவேன், அதையும் பார்த்துக்கோங்க. கேடி பிளாக்மெயில் பண்றதுல இது பண்றதுல ஒன்றும் இல்லை. பரவாயில்ல சொல்லு. ஐயா, இது என்ன வாய்ஸ்? அது ஏதோ வந்துட்டு போகுது. இடி நீங்க ரொம்ப மோசம் வர வர. மோசம் என்னென்ன ஒன்றும் இல்லை, கோவப்படாதீங்க. கிட்ட கூப்பிடுவேன்னா தலை கூதுறது நல்லாதான் இருக்கு. அந்த கையும் காலம் சும்மா இருக்கிறது பிடிக்கலையே. பரவாயில்ல, இப்படியே தூங்கிடுங்க. அதெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டு நான் 10 நாள் வெளியூர் போறேன், அப்ப என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன். எங்க போனாலும் வந்துடுவேன். தூங்கலாம் நீங்க இல்லாம உயரமா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நைட்டு வெளியேன்றத மறந்துடுங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சர்ஜரிக்கெல்லாம் ஆளை பாருங்க. அம்மே, போக சொல்லிட்டேன். டே சர்ஜரி நீங்க பண்ணுங்க, எவ்வளவு வேணாலும் பண்ணுங்க. ஆனா நைட் முடியாது. இன்னொரு ஹாஸ்பிட்டல் புக் பண்ணிட்டீங்களா? ஒன்னு பண்ணிட்டேனே. பாரு மாட்டேன், பார்த்தா பிரியாணிஸ் பண்ணுவீங்கன்னா திரும்பாமலே இருக்கேன். அதெல்லாம் விவரமானு தெரியாது, ஏன் பண்ணல? அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலே ஃபுல்லா இருக்க போறேன்ல. ஆமாமா, சரி நான் தானே. போதும் போதும், நம்ம ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ஒர்க் அது இதுன்னு இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, சொன்னா கேளுங்க. குவிக் பண்ணிடுங்க, ஹெல்ப்னு கிட்ட பண்ணிட்டு வாங்க. கம்பல்சரி சர்ஜரி ஓகே வேண்டாம். சரி, உங்க பிடிவாதத்துக்கால பேச முடியுமா? இந்த வீக் விட்டுருங்க, பண்றேன். இந்த வீக்கு ரெடி கமிட்மெண்ட் பண்ணியிருக்கேன் பாரு 2 சர்ஜரிக்கு. ஸோ அதை மட்டும் பண்ணிடுறேனே, பாவம்ல. நான் தான் பண்ணணுன்றதுனால வந்திருக்காங்க, அதை எப்படி நான் இது பண்ண முடியும்? சரி சொல்லி நான் ஃபர்ஸ்ட் சரிங்க. உங்க ஹாஸ்பிட்டல் நம்ம ஹாஸ்பிட்டல் அவ்வளவுதான், புரியுதுல? புரிஞ்சு புருஷா. அழுத்தி சொல்லுங்கன்னா ஒருத்தி மறந்துடுவாளியாதான். சரி, மறக்க மாட்டேன், போதுமா? போதும் போதும். ரொம்ப தான் சலிச்சுக்கிறீங்க. அப்படித்தான் சொல்லிச்சுப்பேன். லஞ்சுக்கு எங்கே போறீங்க போல? ஆமா, விட்டுட்டு கேர்ள்ஸ் அவுட்டிங் தானே போட்டோம். எனக்கு பசிக்கும். உங்களுக்கு தான் வீட்டுல இருந்து வரப்போகுதுல, அப்புறம் என்ன? அது யார் விட்டு விடுவோம்? அட உவா பப்பா. சாப்பிட்டு வந்து விட்டு விடுங்க, அவ்வளவுதான். அம்மா, இந்த பிடிவாதம் ஆகாது உனக்கு? எனக்கு பசிக்கும், என் பொண்டாட்டியால வர முடியுமா முடியாதா? ஐயோ, எப்ப பாரு செக் வைக்கிறதே வேலை. ப்ளீஸ். சரி உங்க இஷ்டம்ப்பா. தூங்கலாம், பேசினா டென்ஷன் ஆகும். தூங்கலாம். சார். பரவாயில்லைங்க. சரி பரவாயில்ல. வாங்க வந்து பாடுங்க. ஓகே. மேம். சொல்லுங்க, பேஷண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்கல்ல? எல்லாம் போயிட்டாங்க. இந்த சர்ஜரி இந்த ஹாஸ்பிட்டலில் யாருக்கு ஓகே பண்ணது? ஹாஸ்பிட்டலில் உங்களை தேடி போயிருக்காங்க. அங்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பக்கம் வரலாம், அங்கே ஆம்புலன்ஸ் உடனே வந்துட்டாங்க மேம். இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்களா? சஜஸ்ட் பண்ணலாம் இவங்களை. சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் பக்கம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஓகே ஓகே, சர்ஜரி முடிஞ்சிச்சு, அவங்க ஐசியூ வார்டில் இருக்காங்க. மானிட்டர் பண்ணுங்க, ஈவினிங் டாக்டர் வரும்போது தெளிவாக சொல்லிடுங்க. ஓகே மேம். வீட்டு தான் நீங்கள் போகணும். ஓகே மேம். இப்போ அப்போ தான் எங்கிட்ட முடியும், ப்ராப்ளம் இல்லை. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன், ஈவினிங் நர்ஸ்க்கோ சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. பார்த்துட்டேன் மேம். டாக்டர் எனக்கு எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க, மானிட்டரை பார்த்து. ஷூர் மேம். சரி, அந்த ஃபைலில் எனக்கு சப்மிட் பண்ணோம்ல? ஆமாம் மேம். சரி, நான் போய் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன், 1/2 hour கழிச்சு வந்து வாங்கிக்கோங்க. ஓகே மேம். பேஷண்ட்ஸ் இல்லை, நான் போய் சீச் பண்ணிக்கலாம்ல? இல்லை மேம், அவ்வளோதான். கார்டியோ எல்லாம் கிளம்பிட்டாங்க, ஜென்ரல் தான் இருக்காங்க, அது ஜென்ரல் டாக்டர் பார்க்குறாரு. தென் ஓகே, யூ மே லீவ் நவ். ஓகே மேம், தேங்க்யூ. சரி, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகும். போட கொடுத்தா இன்னும் போடலை, பயப்புள்ள வர வரைக்கும் போடாது. அதை போய் வாங்குவோம். போட்டு வச்சிருக்கணும்னு தான் சொல்லி கொடுத்தேன், பார்ப்போம், அவன் போனால் தான் கையில் கொடுப்பாரு. ஏடி அனுப்பின கான்ட்ராக்ட் உங்களுக்கு ஓகே தானே? அதை பார்த்துட்டு சைன் போட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. வேறு ஏதாவது டிமாண்ட் இருந்தால் சொல்லுங்கள். பட் இதுக்கு மேலே எங்களால் குறைக்க முடியாது. அப்படி குறைக்கிறதா நீங்கள் வேறு இடம் பார்த்துக்கோங்க. போட்டிங்களா இல்லையா? ஓகே. அச்சச்சோ, மீட்டிங்கில் இருக்காரா? ஓகே, நான் அப்புறம் வரேன், நீங்கள் வேலையை பாருங்க. வாங்க. பேசு. கிடக்குது, வாங்க. நான் அப்புறம் வரேன். வாங்க. நான் இங்கே உட்காந்துருக்கேன். இங்கே வரியா இல்லையா? தோதிங்க. வா. மாட்டேன். வேலையை போகிற சிஸ்டம் இருக்கு கையில். வா. வித்திவாதம். நான் போறேன். இங்க வாங்க. சிஸ்டம் ஆள் இருக்காங்கல்ல? அதை நான் பார்த்துக்கிறேன், நீ வா. பாருங்க, நான் அப்புறம் வரேன். எப்படி நிக்கிறேன், நீங்க பேசுங்க. பேசவா விருப்பத்திரியா? என்ன பண்ண சொல்றீங்க? என்கிட்ட வா. நீங்க பேசிட்டு இருக்காமே. பேசினா வேலை காக்கத்துல எப்பவுமே கிட்டே தான். ஏங்க, மீட்டிங் தானே பேசுறீங்க? என்ன இப்போ? ஓகே. வீட்டுல ஓடுறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. தெரிய மாட்டேன், அமைதியா.
ம் ஓகே சார். பாரு, இவர்கிட்ட சொன்னாலும் இருக்காது. 2 minutes I'll be back. ஏன் அப்படி பண்ற? என்னம்மா பண்ற நீ? என்ன? மீட்டிங் போயிட்டு இருக்கு, இப்படி பண்றீங்க? மீட்டிங் பாருங்க. அதான் 2 minutes கேட்டல. அடம் ஆகாது. நீங்க இங்க இருந்தீங்கன்னா நான் வேலையை பார்ப்பேன், கான்ட்ராக்ட்ல சைன் போடுவேன். டிஜிட்டல் சைன் இல்லையா? சொல்லுமா. இல்லைங்க, ஆளுங்களை வச்சுக்கிட்டு அவங்க சேர்ல உட்காடுறேன். அப்புறம் நான் இங்கேருந்து போகக்கூடாது. மொட்டியில இருந்து எனக்கு சார் யாருக்கும் தெரியாது. நான் ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு என் ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். சாரி, வேலை பாரு. திரும்புங்க, திரும்பி கிட்ட வந்துட்டேன். போன்றுவேன். சார் அவங்க சைன் போட்டுட்டீங்க. ஓகே நான் போட்டுடுறேன். ஓகே ஓகே இது மெயில் பண்ணிட்டு நான் பண்ணிட்டேன். ஓகே தேங்க்யூ ஃபார் யர் கோஆபரேஷன். யா வில் மீட் ஒன் டே. பை. வாங்கிட்டீங்க போலாம். வாங்கிட்டேன். போட்டிங்களா அமிச்சு டாக்குமெண்ட்லாம்? இது அந்த 4 புக்கு. அம்மே, எல்லாத்தையும் சைன் போட வேண்டாம். அந்த கீழே இருக்க பிளாக் வந்து ஓவரால் ஒன்று அது போட்டா போடு, இல்லைன்னா ரெட்டு கிரீனு அந்த பிளாக் இன்னொரு இருக்கு, அதுல தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் வைஸ் போடுறது இருந்தால் போடுவோம், இஷ்டம் தான். மற்ற இடத்துல சீல் வச்சுக்கலாம். சரி லஞ்சங்க என்ன சைன் போட ரெடியாக இருக்கேன். லஞ்சம் ஏங்க உங்களுக்கு எது திமுறா? என்னப்பா எனக்கு என்ன தப்பா கேட்டேன் துமாரன்றா? சைன் போடுமா, வேலை இருக்கு. மழை போட முடியாது. சரி, அது ஒன்றும் முக்கியம் இல்லை, அது இருக்கட்டும், அதுக்கு நம்ம அப்புறமா டீல் பேசிக்கலாம். இதை போடுங்களேன். முடியாது. அம்மே, சைனுக்காக தான் வேலையை விட்டு வந்திருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணியிருக்கோம். கிஃப்ட் கூட வாங்கிக்க மாட்டேன். அப்புறம் என்ன என்னால் ஒன்றும் இருக்க முடியாது. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டு கேன்சல் ஆயிடுச்சு போல. இந்த சர்ஜரி வந்துட்டதுனால நாளைக்கு போகிறோம். அன்னியுமே ஆஃபீஸ்க்கு வரலை. நாளைக்கு அவங்கள வர சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஸ்கேன் எடுத்துகிட்டு அப்படியே லஞ்ச் விட்டுட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. நம்ம ஆஃபீஸில் தான் ஸ்கேனு. ஆஃபீஸில் இல்லை, ஹாஸ்பிட்டலில். ரொம்ப முக்கியம் தான் கலெக்ஷன். சரி, டீல்ஸ் வேண்டாம், சைன் போடுங்க. கொஞ்சம் கொடுத்தா தான் மற்றபடி அப்புறம் வேறு என்ன கதை? இப்போ சாப்பிடுவீங்க. புரிஞ்சுது, ப்ளீஸ். என் காது கேட்காது. அநியாயம் பண்ணுறப்பா நீ. என்னப்பா இப்போ உன் பிரச்சனை? ஆஃபீஸ்லையும் பார்க்காம. சரி ஆஃபீஸ் தானே உனக்கு பிரச்சனை. எடுத்துக்கோ ஃபைலிங்கில் நம்ம ஹாட்டுக்கு போகலாம். ஒன்றுவேன். சரி போயிட்டு போகலாமா? இன்னும் பிச்சிருவோம் நான். இப்போ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, இல்லை முடியாதுன்ற. அப்போ எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தேன். போதும் போதும், உங்கள் ஆப்ஷன் உங்கள் திமுறும். கொஞ்சம் பத்தாயிரம் தூங்க குடிச்ச மாதிரி இருக்கு. தங்கமே என்ன தங்கம்? போதும் என்னை வச்சு செய்யுது. சரிடா பசிக்குது, சாப்பிடலாமா? வச்சுப்பா, விளையாடாத. என்ன குட்டிமா விளையாடுற? சைன் போடுங்க. இப்போ கிடக்காம தூங்க இருக்காது. இப்படி பிளாக்மெயில் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்டே சொன்னது பாலை கிடக்குமா? போகிறேன். ஓகே போட்டா போடுங்க. அந்த எக்யூப்மெண்ட் வந்தால் வருது, வேற கட்டி போதும். அதான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறலாம் இல்லை. இருந்தா போடுங்க. என்ன ஹாஸ்பிட்டலா? இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க. நான் சொன்னது தான். வீட்டில் தரேன், போடுப்பா. உடனே மெயில் பண்ணணும் ப்ளீஸ். சரி வேலை இருக்கு. அதுமா டிஜிட்டல் சைன்லாம் இல்லை. தூக்கமாக வருது, தூக்கமா? சரிடா மேம் தூக்கம் வருது. சாரிப்பா. தங்கம் சார் கேட்குறீங்க? என்ன பண்ண மாட்டேங்க? தங்கத்து மேலே கோமா இருக்கேனா? யார் சொன்னது? எடுக்காதீங்க. என்ன தங்கம் வீட்டில் தரேனே, அம்மத்து கொடியாச்சு. சத்தியமா தரேன். தூளி கூட நம்பிக்கை இல்லை. நம்புமா? இன்னும் லவ் யூங்க. எப்படி தங்கம்? ப்ளீஸ், நான் வீட்டில் பார்த்துக்கலாம்ல, சொல்கிறேன்ல. நம்பிக்கை இல்லைடா. நம்புங்க. சரி பார்க்கலாம். கொடுத்தாங்க. குடிக்குவே என்ன பூச்சி கொடுத்துன்னு வர ஆரம்பிச்சிட்டிங்களா? ஒன்றும் இல்லை. இன்னைக்கும் நாளைக்கும் விட்டுருங்க. அப்பா பண்ணிட்டு பார்த்துக்கோ. வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு நாளைக்கு வீட்டுக்குலாம் போகிறோம்ல, வண்டி எடுத்துட்டு வரணும். கூட ஆசையாக போக முடியல. என்ன பண்ணுறது? தண்ணிலேருந்து சொல்லிட்டேன்ல, போயிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன், அங்கேருந்து வந்துடுறேன் நைட்டு உங்க கூட. என்ன சரி இது என்ன பிடிவாதம்னு எனக்கு தெரியல. நீ ஹாஸ்பிட்டல் சாட்டர்டே லீவ் போடுறியா? சொல்ல மறந்துட்டேன். நான் சர்ஜன் ஆகிட்டதுனால 3 days தான். என்ன சொல்கிற? ஆமாம், நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து இந்த 3 நாள் தான் கார்டு டிபார்ட்மெண்ட் பார்க்கணுன்னா வருவாங்கல்ல, சீனியர் டாக்டர்ஸ் பார்க்க. அந்த கிரேடில் மாற்றிட்டாங்க.
சூப்பர். அப்போ வீட்டிலேருந்தே வரலாம். விட்டிங்கன்னா இந்த 3 நாள் இப்படி, இந்த 2 நாள் அப்படின்னு வருவேன். 3 நாளா? 2 நாள் தான், மேபி 1 நாள் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி அது எதுக்குன்னு. ஏய் சூப்பரு. ஓகே, அந்த நாளை தவிர மீதி நாளைக்குள்ள வருவேன். ம் அதுவும் டியூஸ்டே தேர்ஸ்டே தான். டியூஸ்டே தேர்ஸ்டே கார்டியோ போப்பீங்க? ஆமாம். ஆமாம், அது உனக்கு போட்டு கொடுத்தது பெரிய விஷயம் தான். அந்த கிரேடில் என்ன போட்டுட்டாங்க. வெல் டன். அந்த விஐபி எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சுல்ல, அதே மாதிரி ஒன்று கூட ஃபெயிலியர் இல்லைல்ல, ஸோ அதனால எனக்கு இந்த கிரேட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு வீட்டில் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, ஹாப்பி ஹாப்பி. சேலரியும் ஏறிடுச்சு. செம்ம சர்ஜன் மேடம். சீக்கிரத்தில் டீனா க்ரீன் சைன் போட்டுருவீங்க போல இருக்கே. பண்ண வைக்காதீங்க. ஆக ஆக, அதான் ஹாப்பி. லவ் யூ. ஆஃபிட்டும் ம் என்ன பிஸின்னு தானே குட்டி வீரர்கிட்ட பேசிடுறீங்க. அது எப்படி ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டேன். கேம் தான் விளையாட முடியலன்னு கஷ்டப்பட்டான். அதான் சொன்னேன், ஸ்ட்ரெயின் பண்ணாமல் விளையாடுறான். சர்ஜரி முடிச்சிட்டா 1 வருஷம், அதுக்கப்புறம் ஜாலியாக நார்மல் பையன் மாதிரி விளையாடலாண்டா அப்படி சொன்னேன். ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அது போகல அப்படி சொன்னேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இதை பேசினேன். வீட்டில் அப்போ நீங்கள் பேசுகிறீங்க. என்கேஜ்மெண்ட் அப்புறம் தெரியல கொச்சி போன பார்த்தா நீ சொல்லியிருக்க போல இருக்கே. நீ தான் ட்ராவல் வேண்டாம்னு சொல்லியிருக்க போல. ஆமாம், இங்கே செக்கப்புக்கு வரும்போது வா அப்படி சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே, போடுங்க. கொஞ்சம் கிட்ட வந்து வச்சுக்கேன். ஆனால் நறுக்கும் கடிச்சிடுவேன். சைனை போடும். இப்போ தாண்டி தள்ளி வைக்கிறா. இப்போ கூட தானே 3 நாள் இருந்து அப்புறம் என்ன தள்ளி வைக்கிறேன். இங்கே இருக்கிறா. நாங்கள் வந்துடுவா. கூடாது. வரக்கூடாதுன்னு போட்டு வச்சிருக்க. நீ இருக்கும்போது வந்தால் என்ன இல்லைம்மா, நாங்கள் போயிடும். அங்கே தான் கொஞ்சம் கிஃப்டாக இருக்கேன், அப்படி இருந்துட்டு போகிறோம். அப்புறம் சைன் போட்டால் கிளம்புவேன். சிக்கிறதுலே குடியாது. வீட்டிலன்னு சொல்லிட்டேன்ல. சரி போட்டு தரேன், கிளம்புவோம். மொத்து என்ன தான் தரீங்கப்பா. நம்புங்க. அதெல்லாம் போட்டு வைக்கணும். ஓகே. நீங்கள் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்க. செக் பண்ணாமல் சைன் போடாதீங்க. எல்லா பேஜோட பார்த்துட்டு போடுங்க. குடி. பேருங்க தான்ப்பா, 1த்துல 10 பேர் தான் இருக்கும். அதான் அப்படி. இதான் இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. வேறு ஏதாவது டாக்குமெண்ட் அட்டாச்சாக இருக்க போகுது. நானே கொடுத்தாலும் செக் பண்ணுறது தப்பு இல்லைல்ல. அம்மா பேசி திருப்பிட்டு சைன் பண்ணணும். ஓவராலில் போட்டாலும் ஓகே, இதில் போட்டாலும் ஓகே. ரிசீவ் எல்லாத்துலேயும் வச்சுட்டோம், அதனால பிரச்சனை இல்லை. சரி, டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கியா? பண்ணும்போது 2 பண்ணிட்டேன்ல. ஒன்று என்கிட்ட இருக்கு, ஒன்று உங்ககிட்ட இருக்கு. என்கிட்ட இருக்கிறது பத்திரமா தான் இருக்கும். அது என்னை தவிர யாரும் தொட முடியாது. உங்களது நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. சீல் ரொம்ப முக்கியம், புரியுதுல்ல? சிக்னேச்சரோட இருக்க சீல் வேற. ஓகே, கேடா. நீங்க டூப்ளிகேட் பண்ண என்ன பண்ணுவீங்க? அது எனக்கு தெரிஞ்ச அண்ணா, நான் காலேஜ்லேருந்து யூஸ் பண்ணுறது. நம்மளோட ஹோட்டலுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் பண்ணுவார். அவர்கிட்ட தான் பண்ணேன். சைனோட பண்ணுறதுனால நம்பிக்கை அவர்கிட்ட இருக்கும். இப்போ அப்பாக்கே சைனோட அவர்கிட்ட தான் பண்ணோம். ஏன்னா இப்போ அப்பா அதுமே அப்படிதான், எல்லாத்துக்குமே சைன் போட முடியாதுல்ல, அதனால அப்பா அதுமே 2 தான். சித்தப்பா கிட்ட 1, அப்பா கிட்ட 1. அப்பா ஒன்று தொலைஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு 2 வாங்கி வீட்டில் வச்சிருக்காரு. அதுவுமே என்கிட்ட தான் இருக்குது. உங்களுதுமே அப்படி 1 வீட்டில் இருக்குது. 4 பண்ண என்கிட்ட 1, இங்கே 1 இருக்குது. மீதி 2 சேஃப்டி வீட்டில் இருக்குது. டாடி தான் அப்படிதான். ஓகே ஓகே. சரி, do you do thing? ஓகேங்க. சரி, வீட்டில் பார்க்கலாம்.